நம்ம போயிட்டு இருக்க வண்டி வந்து இன்னைக்கு XUV 300 சின்ன பிரச்சனை, அது இனிமேல் தான் தெரியும். 300 அதே அன்னைக்கு மூணுமே எல்லாமே ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் இருந்து இப்போ தான் வண்டி எடுத்திருக்கோம். ஸோ சீட் பெல்ட் போட்டு அப்படியே டைரி மில்க் ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்குது பாருங்க. ஈரோடு வந்தாச்சு. நைட்டு நம்ம ரூட் வந்து சித்தோட் டு கவுந்தப்பாடி கோபி சக்தி மேட்டுப்பாளையம் கோத்தகிரி ஊட்டி. கரண்ட் மைலேஜ் வந்து 20 காட்டுது. பாளையம் தாண்டி ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம். 12 மணிக்கு கிளம்பணுமா? ஓகே. 150க்கு மேட்டுப்பாளையம் தாண்டி ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சாச்சு. நான் மேலே ஹில்ஸ் ஏறிட்டு அப்டேட் பண்ணுறேன். எவ்வளோ மைலேஜ் இருக்குது, எவ்வளோ நேரம் ஆயிருக்கு. சித்தோட்லேருந்து இப்போ தான் வண்டி எடுத்திருக்கோம். ஸோ சீட் பெல்ட் போட்டுக்கலாம். நம்ம ரூட் வந்து சித்தோட் டு கவுந்தப்பாடி கோபி சக்தி மேட்டுப்பாளையம் கோத்தகிரி ஊட்டி. இதுதான் நம்ம ரூட்டு. போயிட்டு நைட் ரிட்டன். மெடிக்கல் ஹோல்சேல் சப்ளைக்காக போயிட்டுருக்கோம். போயிட்டு கால்ஸ் பார்த்துட்டு ரிட்டன் வர்றது தான். டைம் இப்போது கரெக்டாக 12 ஆக போகுது. ஓகே, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு டீ சாப்பிட்டு கிளம்பியாச்சு. கரண்ட் மைலேஜ் வந்து 20 காட்டுது. இப்போ வந்து சத்தியமங்கலம் எல்லாம் தாண்டி சிறுமுகை வரைக்கும் வந்தாச்சு. சிறுமுகையிலேருந்து இப்போ அடுத்தது வந்து மேட்டுப்பாளையம் கோத்தகிரி. இது வரைக்கும் வந்ததில் 20.1 ஆவரேஜ் மைலேஜில் வந்துட்டுருக்கோம். முதல்ல இதுக்கப்புறம் 20 இருந்தது, 20.1 இருக்குது இப்போது. ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, அப்படியே போயிட்டுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து லஞ்ச் இன்னும் எங்கே சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணல. மேட்டுப்பாளையம் ஓகே, இது சாப்பிட்டுட்டு அப்படியே ஹில்ஸ் ஏறினோம்னா சரியாக இருக்கும். ஹில்ஸ் ஏறும் போது கொஞ்சம் மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும். அண்ட் மறுபடியும் நம்ம ஹில்ஸ் இறங்கும் போது அது வந்து ஆவரேஜ் ஆகிடும். அதை என்னென்னு அப்டேட் பண்ணுறேன். பாளையம் தாண்டி ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம். ஹில்ஸ் ஏறும் போது ஏற ஆரம்பித்தோடனே ஒரு 0.1 கிலோமீட்டர் இது குறைஞ்சிருச்சு மைலேஜ். அண்ட் ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம். பார்ப்போம். அடுத்த ஸ்டாப் நமக்கு வந்து கோத்தகிரிக்கு முன்னாடி ஒரு சின்ன ஊர் அரவேணு அப்படின்னு சொல்லி ஊர். ஸோ அங்கே ஒரு கால் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் பார்த்துட்டு அடுத்தது வந்து நமக்கு வந்து கோத்தகிரி. எல்லாம் விநாயகர் சதுர்த்தி வேறு இன்னைக்கு எல்லாம் இருக்காங்களோ நம்ம தெரில. எல்லாம் ஆர்டர் மட்டும் கொடுத்தாச்சு. அதனால் எப்படியும் போய் தான் ஆகணும். ஸோ அதனால் போயிட்டுருக்கோம். பார்ப்போம். டைம் வந்து 1:53. நம்ம எப்போது 12 மணிக்கு கிளம்பணுமா? ஓகே. 150க்கு மேட்டுப்பாளையம் தாண்டி ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சாச்சு. பார்க்கலாம். நான் மேலே ஹில்ஸ் ஏறிட்டு அப்டேட் பண்ணுறேன். எவ்வளோ மைலேஜ் இருக்குது, எவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அண்ட் நம்ம போயிட்டுருக்க வண்டி வந்து இன்றைக்கி XUV 300 2022 மாடல், 2022 டிசம்பர் மாடல் ஏறிட்டுருக்கோம். அண்ட் எனக்கு இந்த வண்டியில் தான் பிரச்சனையா இல்லை எல்லா வண்டியிலுமே இந்த ப்ராப்ளம் இருக்கா? அதாவது 300 எல்லா வண்டியிலுமே இந்த கம்ப்ளைண்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் அப்டேட் பண்ணுறேன் அது உங்களுக்கு. கோத்தகிரி பக்கம் வரப்போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது கோத்தகிரி. அண்ட் ஒரு 40 to 50 ஸ்பீடில் தான் வரும். ஆர்பிஎம் ஒரு 1லேருந்து 1.5 ஆர்பிஎம்குள்ளே மெயின்டைன் பண்ணி வந்துட்டுருக்கோம். நான் சொன்னால ஒரு சின்ன பிரச்சனை, அது இனிமேல் தான் தெரியும். இந்த ஒன்றும் இல்லை, இந்த டெம்பரேச்சர் தான். நம்ம வண்டியில் வந்து கொஞ்சம் மாறி கொஞ்சம் இழுத்து தான் ஓட்டினோம், கொஞ்சம் அடித்து விரட்டி ஓட்டினோன்னா டெம்பரேச்சர் மட்டும் ஏறிடுது.
அது வந்து நம்ம வண்டியில் தான் அந்த பிரச்சனையா இல்லை எல்லா 300லையும் இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியல. நான் ஏற்கனவே ஒரு இஷ்யூக்காக டெம்பரேச்சர் இந்த மாதிரி ரைஸ் ஆகி ஆக்சுவலாக ஊட்டி சிஐயில் தான் விட்டுருந்தேன். சர்வீஸ் அடுத்த நாள் பார்க்குறதுக்காக விட்டுருந்தேன். பார்க்கும்போது 3 300. அதே அன்னைக்கு 3மே எல்லாமே ஹீட்டிங் கம்ப்ளைண்ட். எல்லா வண்டி இதே மாதிரி வந்து நின்றுட்டு இருக்குது. ஸோ அதனால ஒரு டவுட், எப்போ ஹில்ஸ் ஏறினாலும் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. நான் வந்து மற்ற வண்டியில் ஹில்ஸ் ஏறுவேன், ஜைலோ ஒன்று இருக்குது, ஜைலோவில் ஏறுவோம். ஜைலோவில் ஏறும் போது என்ன ஸ்பீடில் ஏறணும் அந்த ஸ்பீடுக்கு முதல்ல வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்பீட் கம்மி பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்பயுமே வந்து கொஞ்சம் தூரத்தில் டெம்பரேச்சர் ஏற ஆரம்பிக்கும். அந்த ஏரியா வரப்போகுது, டெம்பரேச்சர் ஏறுற ஏரியா. அது ரெகுலராக இந்த ஏரியாவில் வந்துன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் ஏறும். அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே வண்டி ஸ்லோ பண்ணி இல்லை நிறுத்தினோம்னா மறுபடியும் செட் ஆகிக்கும். அப்புறம் மறுபடியும் போய்க்கலாம். அன்னைக்கு ஆக்சுவலாக கவனிக்காமல் விட்டுறதில்ல ஃபுல்லாக டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி இந்த கூலண்ட் ஆயிலெலாம் ஃபுல்லாக இழுத்து பாயில் ஆகிடுச்சு. ரேடியேட்டர் பாயில் ஆகி ரொம்ப பெரிய இதாகிடுச்சு, இஷ்யூ ஆகிடுச்சு. அது அன்னைக்கு ரீஜன் கேட்டு நான் ரீஜன் கொடுக்காம விட்டு கார்பன் டெபாசிட் ஆகி இல்லை சைலன்சர் ஃபுல்லாக எல்லாருக்கும் விநாயகர் பண்டிகையாக இருக்குது. கீழே விட இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கோத்தகிரி சைடு ஊட்டி சைடில் பிள்ளையாரோட இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். என்ன சொல்லிட்டு இருந்தேன், அதான் இந்த கார்பன் டெபாசிட் ஆகி சைலன்சர் மாற்றணுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இல்லை சைலன்சர் சாரி சைலன்சர் எவ்வளோ இடம்னு கேட்டால் 85,000 ரூபாங்கிறான் சைலன்சர் செட். இது போக லேபர் இருக்குது. எவ்வளோ வண்டி 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட போகுது. பட் ஆனால் வந்து வண்டி வந்து சொன்னேன் இல்லையா 2022 மாடல் தான் நம்மளுக்கு வண்டி. அப்படி இருக்கும்போது அப்புறம் எல்லாம் பேசி கம்ப்ளைண்ட் மெயில் போட்டு அப்புறம் கம்பெனிலே எடுத்து அதை க்ளீன் மட்டும் பண்ணி கொடுத்தாங்க. அது மெயில் போட்டதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. நான் அப்புறம் 2-3 பக்கம் ட்ரை பண்ணேன், எங்கேயும் கிளியர் ஆகலை. ஸோ வந்து அதனால் கம்பெனிலேயே மெயில் போட்டதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்தாங்க கம்பெனிலேயே. அதுக்கப்புறம் ஒரு தடவை இதே மாதிரி மெதுவாக ஏறிட்டு இருந்தேன். அப்போ ஒன்றும் பெருசாக தெரில. லாஸ்ட் டைம் வந்தப்போ கொஞ்சம் வேகமாக ஏறினேன், டெம்பரேச்சர் அதே மாதிரி ரைஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி எப்படின்னு தெரியல, பார்ப்போம். நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18.9 அரௌண்ட் 19 இருக்குது. 1 கிலோமீட்டர் மைலேஜ் குறைஞ்சிருக்கு. டைம் வந்து 2:26 ஆகுது. பார்க்கலாம். இல்லை விநாயகர் சதுர்த்திங்கனால கொஞ்சம் இந்த தடவை பிஸியாக இருக்குது. இல்லைன்னா இந்த தடவை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் வீக் டேஸ்லாம். விநாயகர் சதுர்த்திங்கனால ஃபுல்லாக பயங்கர பிஸியாக எல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாங்களாட்டிருக்கு. டெம்பரேச்சர் ஏறுற இடம் இதுதான். இப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறேன். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீட் கம்மியாக தான் வந்துட்டுருக்கேன். பார்ப்போம். We'll wait and see for the rise of a temperature. ஐயோ எப்படி ஆகிப்போச்சு பாருங்க நிலமை. இது BS6 தான் இந்த ப்ராப்ளமா இல்லை எல்லாத்துலேயுமே இந்த ப்ராப்ளம் இருக்குதா என்னங்கிறது தெரியல. இன்றைக்கி பார்ப்போம். ஆனால் ரெகுலராகவே ஏறும் தான் டெம்பரேச்சரு. இன்றைக்கி கிளைமேட்டு கொஞ்சம் டல்லாக இருக்குது, கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது, கொஞ்சம் ட்ரிசில் வேற இருக்குது. ஸோ தெரியவில்லை, பார்ப்போம். ஓகே, நம்ம இறங்க போகிற இடம் வேறு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு டெலிவரி இங்கே தான். ஸோ இன்றைக்கி ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறேன் டெம்பரேச்சரில். இருந்தாலும் இந்த இடத்த தாண்டிடுவோம். அதுக்கப்புறம் நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு நல்ல கிளைமேட்டுங்க. சிரித்து சிரித்து சிரிப்பு சிக்கிக்கொண்ட வரை.
ஓகே ஏறல, இதுக்கப்புறம் ஏறாது, ஏன்னா வண்டி ஸ்லோவாக தான் ஏற்றணும். ஸோ வாய்ப்பு இல்லை, குறைஞ்சிருச்சு. ஓகே மறுபடியும் பார்க்கலாம். இன்னொரு பாயிண்ட் குறைஞ்சிருச்சு. ஃபைனலாக கோத்தகிரி வந்தாச்சு. ஒரு 18.6 கிலோமீட்டர் மைலேஜோட மேலே வந்திருக்கோம். டைம் வந்து 2:41. 12 மணிக்கு சித்தூர்லேருந்து வண்டி எடுத்தோம். 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆயிருக்கு கோத்தகிரி வரத்துக்கு. அரௌண்ட் 136 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். வேறு எங்கேயும் நடுவில் ஸ்டாப் இல்லை, நேரம் வந்துக்கிட்டே தான் இருந்தோம். வண்டிலையும் ஒன்றும் இது இல்லை, நான் சொன்னேன் இல்லை அந்த டெம்பரேச்சர் இஷ்யூ, அதுவும் எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்தாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாரம் நம்ம வரதான் போகிறோம். ஸோ வாரம் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். மைலேஜ் எப்படி இருக்குது, நம்ம வண்டியில் வேறு என்ன இது இருக்குது, ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பார்க்கலாம். லஞ்ச் முடிச்சாச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு கண்டென்ட் பேசிகிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா ரெக்கார்டிங் ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன், அதனால மிஸ் ஆகிடுச்சு. இங்கே தான் சிக்ஸ் ஷாக் அப்படின்னு சொல்லி ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க கோத்தகிரியில். கோத்தகிரி டு ஊட்டி மெயின் ரோட் அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் சாப்பிட்டேன். ஒரு பெரிய பெரிய ஃப்ரைஸ் ஒன்றும் ஒரு வெஜ் பேட்டி பர்கரும் சாப்பிட்டேன். ஏன்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இல்லையா, அதனால் வெஜ்ஜாகவே போயாச்சு. அதனால் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. டைம் வந்து 4, கரெக்டாக 4 ஆச்சு டைம். பார்ப்போம், இப்போ இன்னும் நிறையா இருக்குது. புது கால்ஸ் ஏதாவது இன்றைக்கி பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் பார்ப்போம். பார்த்துட்டு என்னென்னு முடிவு பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் அப்டேட் பண்ணுறேன் என்னென்னு. கோத்தகிரி தாண்டி அப்படியே வர வர அப்படியே மைல்டாக ட்ரிசில் ஆகிட்டுருக்கு, மழை வந்துட்டுருக்கு. கட்டபெட்டுன்னு ஒரு ஏரியா. ஸோ கட்டபெட்டுவிலேருந்து நம்ம இதுதான் கட்டபெட்டுவிலேருந்து நம்ம வந்து ரைட் எடுத்துடலாம். ரைட் எடுத்தோம்னா ஊட்டி போயிடலாம். காட்டுறேன், இதோ இங்கே இந்த ரைட் எடுத்தோம்னா நம்ம நேராக ஊட்டி போயிடலாம். நம்ம ஆக்சுவலாக இப்படி போகிறோம். நம்ம வந்து மறுபடியும் குன்னூர் வழியாக போய், நான் சொன்னேன்ல ஏற்கனவே இந்த வண்டி சோலைன்னு ஒரு ஏரியா சொன்னேன் இல்லையா, அந்த ஏரியா போய் பார்க்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்படி தான் போய் ஆகணும். போயிட்டு வண்டி சோலை, அப்புறம் அப்படியே குன்னூர் வந்துடும். குன்னூர்லேருந்து ஆஸ் யூஷுவல் நம்ம மேட்டுப்பாளையம் குன்னூர் அந்த ரோடு வரும் இல்லையா, அந்த ரோடு ஜாயின் ஆயிரும். ஸோ மறுபடியும் நம்ம ஊட்டி வந்துடலாம். அந்த ரோடில் கிளைமேட் நல்லா இருக்குது. அப்படியே பாருங்க, ஒரு ரொம்ப அழகான ஒரு கிளைமேட். அவ்வளோதான், ரொம்ப அப்படியே போவோம். ஒரு சின்ன சின்ன ஊர் வரும் இடையில, போய்க்கலாம். கோத்தகிரியில் சரி ஓகே, ஒன்றும் இல்லை. ஹலோ, இப்போ வந்து டைம் 7 ஆகுது. ஊட்டி ரீச் ஆகிட்டோம். ஊட்டி ரீச் ஆகி இடையில கொஞ்சம் இது பண்ண முடியல, அப்டேட் பண்ண முடியல. ஸோ குன்னூர்லாம் தாண்டி வந்தாச்சு. நம்ம பார்த்துட்டு இப்போ ஊட்டியில் இருக்கோம். ஊட்டியிலேருந்து தலக்குந்தா அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். அது வந்து ஊட்டி டு கூடலூர் போகிறது இடம். டேங்க், ஹாஃப் டேங்க் இருக்குது.
முக்குந்தாங்கிற ஏரியா, இப்போ நம்ம போகிற ஏரியா வந்து முன்னாடியே செக் போஸ்ட் இருக்கும், அங்கேருந்து லோக்கல் வண்டி மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் அது வந்து ஏன்னா கீழே வந்து இந்த இது என்ன சொல்கிறது, கல்லட்டி ரோடும்பாங்க இல்லையா ஊட்டியில். ஆமாம், மிக ஆபத்தான ஒரு ரோடுனா அது நம்ம வந்து கரெக்டாக ஓட்டணும். நம்ம கண்ணாப்பின்னு ஓட்டணும்னா பிரேக் நிற்காது, ஏன்னா பிரேக் சூடாக ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் ரோடு. ஸோ அதனால் வந்து இறங்கும் போது பிரேக் அவ்வளோ சீக்கிரம் வண்டி நிற்காது. நம்ம பிரேக் அப்ளை பண்ணி இறங்கிட்டு இருந்தோம்னா ட்ரம் சூடாகிடுச்சு, ட்ரம் டிஸ்க் சூடாகிடுச்சுன்னா பிரேக் நிற்காது. ஸோ அதனால தான் அந்த ரோட்டில் வந்து நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும், அதுவும் லோக்கலைட்ஸாக இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரோடு தான். நம்ம அங்கே வந்து ஒரு மெடிக்கல் பார்க்குறோம், கீழே போக மாட்டோம், நம்ம முன்னாடியே மெடிக்கல் இருக்குது. ஸோ அதனால் அங்கே போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம். அந்த இடம் வந்தோன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். ஹாஃப் டேங்க்கு கம்மி ஆயிருக்கு பெட்ரோல். அண்டு ரோட்டில் ரொம்ப அப்படியே டைரி மில்க் ஒருக்கி வச்ச மாதிரி இருக்குது பாருங்க. கிஸ் மீ அப்படின்னு போய் முத்தம் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. நம்ம டாபிக் வருவோம். மணி 9 மணி ஆச்சு. ஹாஃப் டேங்க்கு 17.8 கிலோமீட்டர் மைலேஜில் இருக்குது. இதை சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து பெட்ரோல் வந்து நேற்று போட்டேன், சாரி டீசல் வந்து நேற்று போட்ட டீசல் வந்து 3000 ரூபாய்க்கு போட்டுது. 3000 ரூபாய்க்கு போட்டு எங்கன்னா சங்ககிரியில் அசோசியேஷன் பங்க் இருக்குது. ஸோ அங்கே அடித்தேன். ₹1 டீசலுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நேற்று டீசல் 3000 ரூபாய்க்கு அடித்தேன். 3000 ரூபாய்க்கு அடிச்சுட்டு நேற்று வந்து ஒரு லைன் இருந்தது. நேற்று வந்து சங்ககிரியிலேருந்து அடித்து எடப்பாடி இல்லை சங்ககிரி அசோசியேஷன் பங்க்கில் தான் நேற்று டீசல் போட்டேன். அங்கே 3000 ரூபாய்க்கு ஃபில் பண்ணேன். அதில் தான் ஓடிட்டுருக்குது இன்னமே. 3000 ரூபாய்க்கு போட்டு எங்கே போச்சுன்னா ஆட்டையாம்பட்டி, வெண்ணந்தூர்லேருந்து மல்லூர், அப்புறம் அத்தனூர், அப்புறம் அங்கேருந்து சேலம் உள்ள வந்து அந்த கொன்னலாம்பட்டி, சீல்நாயக்கம்பட்டி பைபாஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மல்லூர்லேருந்து அங்கே வந்து சேலம் டு ஈரோடு வந்தேன். அப்புறம் நேற்று வந்து நிறுத்திட்டு இன்றைக்கி வந்து எடுத்தது தான். ஸோ அந்த 3000 ரூபா டீசலில் தான் வண்டி இன்னும் ஓடிட்டு இருக்குது. நல்ல மைலேஜ் தான் நினைக்கிறேன் இல்லை, கண்டிப்பாக நல்ல மைலேஜ் தான். நீங்கள் XUV 300 வச்சுருந்தாலோ என்னன்னு பார்த்துட்டு உங்கள் மைலேஜ் எவ்வளோ என்னன்னு சொல்லுங்கள். காலையிலேருந்து அப்படியே ட்ரெஸ்லிங்காகவே இருந்தது அப்பப்போ. இப்போது கிளைமேட் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. அப்படியே கொஞ்சம் மிஸ்ட்லாம் இறங்கி ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது நிறைய இடத்துல. காட்டலான்னு தான் வீடியோ எடுத்தேன். 18.5 கரண்ட் மைலேஜ், 204 கிலோமீட்டர்ஸ் ஓடும். டைம் வந்து 10:30. குன்னூர் தாண்டியாச்சு. குன்னூர்லேருந்து இறங்கிட்டு இருக்கோம். கீழே இறங்கிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஹில்ஸ் இறங்கியாச்சு. இதான் லாஸ்ட் பெண்டு. ஒரு பெண்டு தான் இருக்கு, அது இறங்கினோம்னா ஹில்ஸ் முடிஞ்சுது. மைலேஜ் தான் சொன்னேன்ல, காலையில் ஏறும்போது ட்ராப் ஆகும், மறுபடியும் இறங்கும் போது அது வந்து மறுபடியும் வந்து நார்மல் ஆகிடும். ஸோ இன்னும் 3 பாயிண்ட் இருக்குது டீசல். டைம் வந்து 11:03. ஊட்டியிலேருந்து நம்ம வண்டி எடுத்தோம் 10 மணிக்கு எடுத்தோம். 11 மணிக்கு கீழே தூக்கம் வேற வருது. 11 மணிக்கு கீழே இறங்கியாச்சு. இன்னைக்கு வடிவேல் சொல்கிற மாதிரி இன்னைக்கு வியாபாரம் டல்லு தான்டா அப்படிங்கிற மாதிரி சுமாராக தான் போச்சு. நாளைக்கு மறுபடியும் பார்ப்போம். நாளைக்கு வந்து எடப்பாடி போக போகிறோம். இதே மாதிரி
அங்கேயும் பார்ப்போம். நான் மெயினாக டின்னர் இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடணும். டைம் 11 ஆகிடுச்சு. இப்போ என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. எதாக இருந்தால் இல்லை ஃப்ரூட்ஸ்க்கு சாப்பிட்டு போயிடலாம். நான் என்ன டைம் அப்புறம் வீட்டுக்கு போகிறேங்கிறத அப்டேட் பண்ணுறேன். ஓகே, திரும்பி ஈரோடு வந்தாச்சு. நைட்டு மணி 1 ஆகுது. கரெக்டாக 1 மணி ரீச் ஆக போகிறோம். ரெண்டு பாயிண்ட் பெட்ரோல் இருக்கு. சாரி, பெட்ரோல்னு வருது, டீசல். இன்னும் 2 பாயிண்ட் டீசல் இருக்கு. ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி 21. நல்ல மைலேஜ் தான். ஸோ நீங்களும் 300 யூஸ் பண்ணுறீங்க, நீங்களும் வந்து உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய், டேக் கேர், குட் நைட். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம்.